ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு திகிலான பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 20லேருந்து 25 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதாவது 3லேருந்து 4 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டை சாப் பண்ணி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு சாப் பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணலாம். காய் வதங்கின உடனே நம்ம சிக்கன் இதில் 1/2 கிலோ அளவுக்கு போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இதுவே கொஞ்சம் தண்ணி விடும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன்லாம் கலர் மாதிரி நல்லா வெந்தா மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம தண்ணியாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலை ஃபர்ஸ்ட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த சிக்கன் ஸ்டூ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே உங்களுக்கு கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொதி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம திக்கான தேங்காய் பாலை செகண்ட் ஊற்றணுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா உங்களுக்கு சிக்கன் ஸ்டூ நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்லோவாக வச்சுருக்கோம். இப்போ திரும்ப பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தாளிப்பு கரண்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது இருக்கோ சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு நான் எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரும். நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வதக்கிடுச்சு. இப்போ இந்த ஒரு தாளிப்பை நம்ம சிக்கன் ஸ்டூவில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக சிக்கன் ஸ்டூ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஃபைனல் ஸ்டேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஸ்டூ உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே இப்போ நீங்கள் அழகாகவே இதை சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு பக்காவான சைட் டிஷ்.